ஓம் நம சிவாயா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரிஷப ராசிக்காரங்களை பற்றி. ரிஷப ராசிக்காரங்க இந்த நேரம் சும்மா இருக்கக்கூடிய நேரமே கிடையாது. ஜோதிட ரீதியாக பார்க்கும் பொழுது இப்போ நடக்கிற கிரகநிலை கொஞ்சம் கவனமாக இருக்க சொல்லுது. உங்களை வெளியே போகும் பொழுது ரொம்பவே எச்சரிக்கையாக அதிகமாக தேவைப்படுது. காரணம் என்னென்னா, சனி செவ்வாய் ராகு இப்படி சில கிரகங்களுடைய பார்வை உங்கள் ராசிக்கு சின்ன சின்ன தடைகள் எல்லாமே வரக்கூடிய நேரம்னு காட்டுது. அதனால தான் பெரியவங்கள்லாம் சொல்கிற மாதிரி காலம் சரியில்லை அப்படின்னா கால் எடுத்து வைக்கும் இடத்தையுமே கவனமாக பார்த்து தான் வைக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ரிஷப ராசிக்காரங்க வெளியே போகும் பொழுது ரொம்பவே கவனமாக இருக்கணும். இந்த நேரத்தில் தேவையில்லாமல் வெளியே சுற்றுறது நல்லதாக இருக்காது. வேலைக்காக போக வேண்டிய இடம்னா போங்க, ஆனால் சும்மா டைம் பாஸ் நண்பர்களோடு சுற்றுறது, தேவையில்லாத பயணம் போகிறது, இரவு நேரங்களில் வெளியே போகிறது, இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சமே நல்லது. ஏன்னா இந்த நேரம் சின்ன விஷயம் கூட பெரிய பிரச்சனையாக மாறுறதுக்கான காலமாக இருக்குது. சின்ன சண்டைகள் கூட பெரிய சண்டையாக மாறலாம். சின்ன விஷயம் எல்லாமே மனசில் நெருடலாக மாறலாம். சின்ன தடை பெரிய தாமதமாக கூட மாறலாம். ஜோதிடப்படி இந்த நேரம் அப்படிங்கிறது மன அமைதி குலைக்கக்கூடிய நேரம்தான். வெளியே போனால் யாராவது சொல்கிறது மனசுக்கு பட்டுக்கொள்கிற மாதிரி இருக்கும். யாராவது பேசுகிற வார்த்தை கூட மனசை கொஞ்சம் காயப்படுத்துகிற மாதிரி இருக்கும். அதனால தான் எப்பொழுதுமே அவசரப்படுறவன் அம்மை உடைப்பான்னு சொல்கிற மாதிரி அவசரமாக எங்கேயாவது போனாலுமே பிரச்சனை தான் வரும். கோபமாக பேசினாலும் பிரச்சனை வரும். யார் கூடயாவது வாக்குவாதம் நடந்தாலும் அது பெரிய சண்டையாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. இந்த நேரத்தில் ரிஷப ராசிக்காரங்க ரோட்டில் கூட கவனமாக தான் இருக்கணும். வண்டி ஓட்டுறவங்க மெதுவாக ஓட்டினாலுமே இரவு நேரம் தனியாக போகாதீங்க. தெரியாத இடத்துக்கு போகாதீங்க. யாராவது அழைச்சா கூட 2-3 தடவை யோசிச்சுட்டு அப்புறமா போங்க. ஏன்னா இந்த நேரம் அப்படிங்கிறது நம்பிக்கை வச்சு போனால் இடமே பிரச்சனையாக கொடுக்கக்கூடிய நேரமாக இருக்குது. வீட்டிலேருந்து வெளியே போகிறதுக்கு முன்னாடி சாமி கும்பிட்டு போகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் நல்லது. சின்னதாக இருந்தாலும் மனசுக்குள்ளே எல்லாமே நல்லபடியாக நடக்கணும்னு நினச்சிட்டு போங்க. அந்த நம்பிக்கை தான் உங்களை காப்பாற்றும். ரிஷப ராசிக்காரங்க சாமியை நினச்சா எந்த கஷ்டத்தையுமே கடந்து போயிடுவீங்க. ஆனால் கவனம் இல்லாமல் போனீங்க அப்படின்னா சின்ன பிரச்சனை கூட மனசை ரொம்பவே பாதிக்கிற மாதிரி இருக்கும். இந்த நேரத்தில் பழைய நண்பர்கள்லாம் கூட சின்ன பிரச்சனையை கொடுப்பாங்க. யாராவது கடன் கேட்கலாம், யாராவது உதவி கேட்கலாம், யாராவது உங்கள் நேரத்தை கூட வீணாக்கலாம். அதனால் எல்லார்கிட்டையுமே ஒரு அளவுக்கு தூரம் வச்சு நடந்துக்கணும். அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சு. அதே மாதிரி அளவு மீறி யார்கிட்டையுமே நம்பிக்கை வைக்காதீங்க. குடும்பத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வீட்டிலேருந்து வெளியே போய் தாமதமாக வந்தால் வீட்லேயே சின்ன சின்ன சண்டைகள் எல்லாம் வரும். அதனால் எங்கே போகிறீங்க எப்போ வரீங்கன்னு சொல்லிட்டு போகிறது கொஞ்சம் நல்லது. மனசு அமைதியாக இருக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா சொல்லலாம். மனசு அமைதியாக இருந்தால் தான் இந்த நேரத்தையே நம்ம கடக்கவும் முடியும். இது பயப்படுறதுக்காக சொல்லக்கூடிய எச்சரிக்கை இல்லை, கவனமாக இருக்க சொல்கிறதுக்காக ஒரு எச்சரிக்கை. ஜோதிடம் எப்பொழுதுமே நம்ம வாழ்க்கையை சரி பண்ணிக்கணும்னு தான் சொல்கிறது. அதனால தான் இந்த நேரம் அப்படிங்கிறது அமைதியாக பொறுமையாக தேவையில்லாமல் வெளியே போகிறத தவிர்த்திங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும். இப்போது இந்த நேரத்தில் என்னென்ன நடக்கலாம், எந்த நாட்களில் அதிகமாக கவனமாக இருக்கணும், என்னென்ன பரிகாரம்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அப்படி இருக்க ரிஷப ராசிக்காரங்களை பொறுத்த வரையும் எப்பொழுதுமே ஒரு விஷயம் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அது உங்கள் மனசில் ஓடிட்டே இருக்கும். அதை பண்ணிகிட்டே இருக்கலாம். அது எப்படியாவது பண்ணிடணும், அதை பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஆசை உங்கள் மனசில் வந்துடும். ரிஷப ராசிக்காரங்க இப்போ ஒரு விஷயத்தை நல்லா கவனமாக கேளுங்க. இந்த நேரத்தில் வெளியே போகாதீங்க அப்படிங்கிறதுக்கு சொல்லக்கூடிய காரணம் சும்மா கிடையாது. கிரகநிலை பார்த்தா சனி கொஞ்சம் கடினமான பார்வையில் இருக்கார். செவ்வாய் சீக்கிரமாக கோபத்தையும் அவசரத்தையும் கூட்டுவார். ராகு குழப்பத்தையும் எதிர்பாராத சம்பவங்களையும் கொண்டு வரக்கான நேரமாக தெரியுது. அதனால தான் இந்த நேரம் அமைதியாக இருக்கணும், தேவையில்லாத பயணத்தை தவிர்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறது. இந்த காலத்தில் ரிஷப ராசிக்காரங்க வெளியில் போனீங்க அப்படின்னா திட்டமிட்ட விஷயங்கள் எல்லாம் சரியாமல் நடக்காமல் போகிறக்கான வாய்ப்புகள் இருக்குது. எங்கேயாவது போனாலும் தாமதமாக இருக்கும். போன வேலை முடிஞ்ச மாதிரி தெரியாமல் திரும்பி வர நேரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சில சமயம் போகக்கூடிய வழியில் மனசு சோர்ந்து போயிடும். போன இடம் பலன் தரலை, வந்த இடம் அமைதி தரலைன்னு ஒரு நிலையும் வரக்கூடும். அதனால தான் இந்த நேரம் அப்படிங்கிறத அதிகமாக வெளியே சுற்றாதீங்க அப்படின்னு சொல்கிறது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா நண்பர்கள் மூலமாக பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்பி போன இடத்துலையே சின்ன சண்டை வரலாம். யாராவது பேசுகிற வார்த்தை மனசை காயப்படுத்தலாம். சில சமயம் நாமே தவறு செய்யாமல் இருந்தாலுமே குற்றம் நம்ம மேலே வர மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாமே வரலாம். காலம் சரியில்லை அப்படின்னா கல்லும் தடுக்கும்னு சொல்கிறது தான். அந்த மாதிரி சின்ன விஷயம் கூட தடையாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ இந்த நேரத்தில் ரோட்டில் கவனமாக இருங்க. வண்டி ஓட்டும் பொழுது மெதுவாக போகுங்க, வேகமாக ஓட்டாதீங்க. கைபேசி பார்த்துக்கிட்டு
தயவு செஞ்சு நடந்து போகாதீங்க. ஏன்னா சின்ன கவனக்குறைவால் கூட காயம் வரக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டிய காலமாக இருக்குது. அதனால் வீட்டிலேருந்து வெளியே போகிறதுக்கு முன்னாடி 2 நிமிஷம் அமைதியாக நின்று சாமி நினச்சிட்டு போங்க. அது உங்களுக்கு நல்ல பலனை கிடைக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த நேரத்தில் ரிஷப ராசிக்காரங்க இரவு நேரம் வெளியே போகிறது அப்படிங்கிறத குறைச்சிக்கணும். இரவு நேரத்தில் மனசு பலவீனமாக இருக்கும். சின்ன விஷயம் கூட பெரிய பயமாக இருக்கும். யாராவது சொல்கிறது சந்தேகமாக மாறும். அதனால் இரவு நேர பயணத்தை தவிர்த்துக்கோங்க. அவசியமாக இருந்தால் மட்டும் குடும்பத்துடன் போங்க. வேலை விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. வெளியே போய் பேசுகிற ஒப்பந்தம் எல்லாமே சரியாக இருக்குமா அப்படின்னு 2க்கு 3 முறை யோசித்து தான் முடிவெடுக்கணும். பணம் கொடுக்குற விஷயத்தில் கவனமாக இருக்கணும். யாராவது அவசரமாக பணம் கேட்கலாம், உதவி கேட்கலாம். ஆனால் இந்த நேரம் அப்படிங்கிறது கொஞ்சம் காத்திருந்து முடிவு பண்ணுங்கள். அவசரப்பட்டால் அம்மி உடையும்னு சொல்கிற மாதிரி அவசரமாக முடிவெடுத்தீங்க அப்படின்னா இழப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே அதிகமாக இருக்குது. இந்த நேரத்தில் என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னா, காலையில் எழுந்தோடனே ஒரு தீபம் ஏற்றி சாமி கும்பிடுங்க. சனிக்கிழமை நாட்களில் பார்க்கும்பொழுது தீபம் ஏற்றிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். பசுமாடு, நாய், காகம் இவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டிங்கன்னா சனி தயை கிடைக்கும்னு சொல்லுவாங்க. கோவிலுக்கு போய் அமைதியாக 2 நிமிஷம் உட்காந்து பிரார்த்தனை பண்ணுங்கள். மனசுக்கு அமைதி அப்படிங்கிறது கிடைக்கும். இது எல்லாமே பயம்புறுத்துறதுக்காக சொல்லலை. கவனமாக இருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிறதுக்காக சொல்லக்கூடிய ஒரு எச்சரிக்கை தான். இந்த நேரத்தை கடந்து போயிட்டீங்க அப்படின்னா ரிஷப ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே நல்லது நடக்கக்கூடியதாக இருக்க மாதிரி இருக்குது. உங்களுடைய எல்லா பலனுமே நீங்கள் நினச்ச விஷயங்கள் எல்லாமே இந்த சோதனைகள், இந்த கஷ்டங்களை கடந்து வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ரிஷப ராசிக்காரங்க இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்க்கணும் அப்படின்னா, இந்த நேரம் ஏன் இவ்வளவு எச்சரிக்கை அப்படின்னா பெரிய காரணமே இருக்குது. என்னென்னா, கிரகங்கள் சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையை சோதிக்க வரும்னு ஜோதிடம் சொல்லுது. அந்த மாதிரி அந்த சோதனையுடைய நேரத்தில் அமைதியாக இருந்தீங்க அப்படின்னா தான் நம்ம காப்பாற்றிக்க முடியும். அதனால தான் இப்போது ரிஷப ராசிக்காரங்க வெளியில் போகக்கூடிய விஷயத்தில் ரொம்பவே கவனமாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது. இந்த நேரத்தில் சில நாட்களில் அதிக கவனமாக இருக்கணும். செவ்வாய்க்கிழமை, சனிக்கிழமை, அமாவாசை நாட்களில் சில நாட்கள் தேவையில்லாத பயணத்தை எல்லாமே தவிர்த்துக்கோங்க. அவசியமில்லாத வேலை இருந்தால் வீட்லேயே இருந்து முடிச்சுக்கோங்க. வெளியே போனாலுமே சீக்கிரமாக வீட்டுக்கு திரும்பி வர முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா இந்த நாட்களில் மன அழுத்தமும் தடைகளும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இன்னொரு முக்கியமான எச்சரிக்கை என்னன்னா, இந்த நேரத்தில் யாரையுமே சீக்கிரமாக நம்பாதீங்க. அதுவும் புதுசாக உங்ககிட்ட அறிமுகமானவங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லாதீங்க. ஏதாவது ஒரு விஷயம் சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது நடக்காது. இப்போ நீங்கள் ஒரு விஷயம் புதுசாக ஏதாவது ஒன்று திட்டமிட்டு வச்சுருக்கீங்க அப்படிங்கும் பொழுது நீங்கள் அந்த விஷயத்தை அவங்கக்கிட்ட சொன்னீங்கன்னா அது தடைபடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா சில நேரங்களில் நம்மளுடைய நல்ல மனசை பயன்படுத்திக்கக்கூடிய மக்களும் இருக்காங்க. நம்பினான் நாசமானாங்கிற பழமொழி மாதிரி ஆயிரப்போகுது. அதனால் ரிஷப ராசிக்காரங்க நிதானமாக நடக்கிறதுங்கிறது ரொம்பவே நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களை ரொம்பவே கவனமாக இருக்கணும். வெளியே போய் பெரிய செலவெல்லாம் பண்ணாதீங்க. தேவையில்லாத பொருட்களை வாங்காதீங்க. யாராவது முதலீடு பண்ண சொன்னாலும் உடனே ஒத்துக்காதீங்க. கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிட்டு யோசிச்சு தான் முடிவு பண்ணணும். இல்லைன்னா கையில் இருந்த பணமே போயக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ரொம்ப அபாயமும் இருக்குது. இந்த நேரத்தில் உடல் நலத்தில் ரொம்பவே கவனமாக இருக்கணும். வெளியில் போய் வெயிலில் அதிக நேரம் இருக்காதீங்க. தண்ணி கொடுக்காமல் சுற்றாதீங்க. சாப்பாடு நேரம் தவறாதீங்க. சின்ன சோர்வுலாம் கூட பார்க்கும்பொழுது பெரிய பிரச்சனைகள்லாம் மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உடம்பு பலவீனமாக இருந்தால் மனசும் பலவீனமாக இருக்கும். அதனால் வீட்டில் இருந்தாலும் நல்ல சாப்பாடு, நல்ல ஓய்வு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. குடும்பத்தில் பெரியவங்களாம் சொல்கிறத கேளுங்க. அவங்களோட ஆசீர்வாதம் இந்த நேரத்தில் உங்களுக்கு பாதுகாப்பு மாதிரி இருக்கும். வீட்டில் சின்ன சின்ன விஷயத்துக்கே சண்டை போடாதீங்க. அமைதியாக இருந்தால் தான் இந்த காலம் அப்படிங்கிறது எளிதாக கடந்து போகக்கூடியதாக இருக்க போகுது. பொறுமையை காப்பாற்றணும்னு சொல்லுவாங்க. அது ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த நேரத்தில் ரொம்பவே முக்கியமான ஒன்றா இருந்துகிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் செய்ய வேண்டிய நல்ல விஷயங்கள் என்ன அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களுமே கண்டிப்பாக நல்லதாக தான் நடக்கும். ஆனால் எல்லா விஷயங்களையும் இப்போ இருக்கக்கூடிய காலங்களில் நீங்கள் ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய நல்ல விஷயங்கள்லாம் என்னென்னா, காலையில் எழுந்தோடனே வீட்டை சுத்தமாக வச்சுக்கோங்க. சாமி கும்பிடுங்க. பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். பசிச்சவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க. மனசுக்குள்ளே நல்ல எண்ணத்தை வச்சுக்கோங்க. இப்படி நல்ல செயல்கள் செஞ்சீங்க அப்படின்னாவே கிரகங்களுடைய கேடு அப்படிங்கிறது கொஞ்சம் குறையும் அப்படின்னு ஜோதிடம் ரீதியாக சொல்லுது. இப்போது நீங்கள் மனசில் வச்சுக்க வேண்டியது ஒரே விஷயந்தான். இது பயம்புறுத்துறதுக்கான நேரம் கிடையாது. கவனமாக இருக்க சொல்கிற நேரம். வெளியில் போக வேண்டிய நேரம் வந்தாலும் அமைதியாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிட்டு வர மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கணும். அதனால் இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலுமே எல்லாமே சரியாகி
உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் சேனல் மூலியமாக எப்பொழுதுமே உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன ராசி அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி.